தமிழகத்தில் தாமரை மலர்ந்தது. கடும் போட்டிக்கு மத்தியில் டிவிகே வேட்பாளரை 1231 வாக்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பாஜக வெற்றி. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் நீலகிரி மாவட்டத்தின் உதகமண்டலம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. உதகை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் போஜராஜன் கடும் போட்டிக்கு இடையே வெற்றி பெற்றுள்ளார். அவர் மொத்தம் 48,181 வாக்களை பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தாவேகா வேட்பாளர் இப்ராஹிம் 46,950 வாக்களை பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்தார். இறுதியாக தாவேகா வேட்பாளர்களை விட 1,231 வாக்கள் கூடுதலாக பெற்று போஜராஜன் தனது வெற்றியை உறுதி செய்தார். தமிழகத்தில் இந்த முறை பாஜக 27 தொகுதிகளில் களம் கண்டிருந்தது. விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்த தேர்தல் முடிவுகளில் பாஜகவிற்கு கிடைத்துள்ள முதல் வெற்றி இதுவே ஆகும். மலை மாவட்டமான நீலகிரியில் பாஜகவின் இந்த வெற்றி அக்கட்சியினரை பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது பல சுற்றுகளில் பாஜக மற்றும் தாவேகா வேட்பாளருக்கிடையே இழுபறி நீடித்தது. மிக குறைவான வாக்கு வித்தியாசமே இருந்ததால் தொகுதி முழுவதும் பெரும் பரபரப்பு நிலவியது. இறுதிக்கட்ட முடிவுகள் வெளியான பொழுது போஜராஜன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. வெற்றி செய்தி வெளியானதும் உதகையின் பல்வேறு இடங்களில் பாஜக தொண்டர்கள் கூடி வெற்றி கோஷங்களை எழுப்பியும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொண்டனர்.